only meet. திருப்பி maybe tomorrow we'll meet. நாளைக்கு அந்த இதுக்கு வருவீங்கல்ல இல்லை நாளைக்கு இது காலையில் இல்லை காலையில் அந்த இதுக்கு வருவீங்களா ஓட்டப்பந்தயம் இல்லை பேசுவோம். ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பொது கருத்துக்கான போராட்டம். ஏன்னா நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் இது. இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து என்ன நடக்கும் தெரியாமல் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த ஒன்றில் வந்து இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நாளை காலையில் அதை நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை முதல்ல 4 பேரணி தான் டேட் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. எல்லா மாநிலங்களையும் இந்த பேரணி நடக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் எப்போ நடக்கும்? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ எங்களை நடத்த சொல்லியிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக தான் ப்ரெஸ் மீட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கான வேலை செய்வோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு இடத்துல வந்து நிச்சயமாக பேரணி நடக்கும். கோட்டாங்கிற இடம் என்னன்னா அது வந்து இந்த கோட்டாங்கிற இடத்துல தான் வந்து அது ஒரு சிறு என்ன சொல்றது ஒரு தொழிற்சாலை மாதிரி. அங்கே வந்து தான் இந்த நுழைவுத் தேர்வு மையங்கள் வந்து கோட்டாவில் தான் இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்குது. கோட்டாவில் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவில் அதிகம். இது வந்து எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் கோட்டாவில் இந்த பேரணி ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்கோம். நம்மளுடைய அடிப்படை என்னன்னா பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வியை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படித்து மதிப்பெண்கள் பெறுகிற திறமையான மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு அடுத்தடுத்த உயர்கல்வியில் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் படிச்சுட்டோம், திருப்பி போய் நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அநீதி. சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்களை, ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்தவர்களை, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களை கல்வியிலிருந்தும் உயர்கல்வியிலிருந்தும் விலக்கி வைப்பதற்கான சதி இது. அதனால தான் இதை எதிர்த்து போராடணும் நம்ம நினைக்கிறோம். அதற்கான முயற்சியை காங்கிரஸ் கட்சி எடுத்து தலைவர் ராகுல் காந்தி வந்திருந்தாரு. இந்த பேரணிக்கு நம்ம அழைக்கிறது வந்து அரசியல்வாதிகளை நம்ம அழைக்கிறது இல்லை, மாணவர்களை தான் அழைக்கிறோம். இந்த பேரணிகளுக்கு எல்லா இடங்களும் கிட்டத்தட்ட பெருமளவில் பேரணிக்கு மாணவ மாணவிகள் திறந்து வந்திருந்தாங்க. ஒரு ஜென்சி கூட்டத்தை வந்து நம்ம அங்கே வந்து பார்க்க முடிஞ்சுது. இதே மாதிரி இந்தியாவெங்கும் மாணவர்களையும் ஒரு குடும்பங்களையும் அணிதிரட்டி இந்த மிகப்பெரிய அநீதிக்கு எதிராக போராடுறதுக்கான ஒரு இயக்கத்தை தான் நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, ஒரு பார்கோடும் கொடுத்துருக்காங்க. அந்த பார்கோடு காங்கிரஸ் கட்சி வெப்சைட்டில் இருக்குது. அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி எல்லோரும் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது ஒரு பார்கோடை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கு. அந்த பார்கோடு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வெப்சைட்டு எல்லா இடங்களும் இருக்குது. அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி மாணவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி அநீதிக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதை வந்து ஸ்கேன் பண்ணி சேரணும்னு கேட்குறேன். இப்போ சமீப காலம்